விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கு. ராமகிருஷ்ணன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் வெளியீட்டு செயலாளர் இரா. மனோகரன் அவர்களே, இந்த நூலின் ஆசிரியர், தமிழர் வரலாற்றை அழிக்கும் பாஜகவின் கல்வி திட்டம் என்னும் இந்த நூலின் ஆசிரியர் பேராசிரியர் ஆ. கருணானந்தன் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு இங்கே சிறப்புரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பொது பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, நிறைவாக நம்மிடையே நன்றியுரை ஆற்றவிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சென்னை மாவட்ட செயலாளர் சா. குமரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் உரிய காலத்தில் வெளிவந்திருக்கிறது. மிகுந்த சமூக அக்கறையுடன் தமிழ்நாட்டு நலன்களில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இன்றைக்கு தொடர்ந்து கருத்தியல் தளத்தில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற, வாதாடி கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற பேராசிரியர் ஆ. கருணானந்தன் அவர்கள் பாஜக அரசின் உள்ளீடான மறைமுகமான உள்நோக்கத்துடன் கூடிய நடவடிக்கைகளை, வெகு மக்களுக்கு எதிரான, உழைக்கும் மக்களுக்கு எதிரான போக்குகளை அம்பலப்படுத்தும் வகையில், தோலுரிக்கும் வகையில், அவர்களின் முகத்திரையை கிழிக்கும் வகையில் இந்த நூலை உரிய நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். தேசிய கல்வி திட்டம் அல்லது புதிய கல்வி கொள்கை, இது குறித்து நாம் உரையாடல்களை நடத்தியிருக்கிறோம். ஆங்காங்கே சில இடங்களில் போராட்டங்களையும் கூட நடத்தியிருக்கிறோம். ஆனாலும் வெவ்வேறு பிரச்சனைகளை நோக்கி நாம் முகம் கொடுக்க வேண்டியிருப்பதால் இதனை கடந்து போய்க் கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு சூழலில் இந்திய ஒன்றிய அரசின் அல்லது மோடி அரசின் இந்த கல்வி திட்டம் குறித்து, தேசிய கல்வி திட்டம் குறித்து அவர்களின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எல்லாம் உற்று நோக்கி உன்னிப்பாக ஆய்வு செய்து, எந்த வகையில் இது நமக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள உழைக்கிற மக்களுக்கு எதிராக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார், தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு சிறிய நூல்தான், 32 பக்கங்களை கொண்ட நூல். ஆனால் மிகவும் ஆழமான, நுட்பமான கருத்துக்களை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. சிந்தனைகளை தூண்டுகிற நூலாக இருக்கிறது. நமது விழிகளை திறக்கிற ஒரு நூலாக இருக்கிறது. எந்த கோணத்தில்
இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் போக்குகளை கவனிக்க வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அச்சாரமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. BA ஹிஸ்டரி இளங்கலை வரலாறு பாடத்திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்வரைவு அல்லது முன்மொழிவு UGC என்கிற அமைப்பின் மூலமாக அனைத்து மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த பல்கலைக்கழகங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டிருக்கிறது. 100 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது? இவற்றையெல்லாம் தேடி பார்த்து ஆய்ந்து பார்த்து அவற்றிலுள்ள நயவஞ்சகமான உள்நோக்கங்களை எல்லாம் கண்டறிவதற்கு நம்மை போன்றவர்களுக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. ஆகவேதான் பேராசிரியர் கருணானந்தம் போன்றவர்களின் பங்களிப்பு இது போன்ற தலங்களில் இன்றியமையாத ஒரு தேவையாக அமைகிறது. அதற்காக நான் பேராசிரியர் கருணானந்தன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பொதுவாக தேசிய கல்விக் கொள்கையை நாம் மாநில உரிமைகளை பறிக்கிறது, இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கல்வி தொடர்பான அதிகாரத்தை குவித்துக் கொண்டு மேலாதிக்கம் செய்ய முனைகிறது என்கிற அடிப்படையில் தான் விமர்சனங்களை நாம் முன்வைத்திருக்கிறோம். இங்கே பேசிய போது பேராசிரியர் கருணானந்தன் அவர்களும் தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களும் தெளிவாக அழுத்தமாக சொன்னார்கள். எவ்வாறு மாநில அரசுகளுக்கான உரிமைகள் பறிபோகின்றன, கல்வி தொடர்பான உரிமைகள் அதிகாரங்கள் பறிபோகின்றன என்பது குறித்து. மாநில அரசுகளுக்கான உரிமைகள் அதிகாரங்கள் பறிபோகின்றன என்றால் ஆட்சியில் இருப்பவர்கள் தானே அதை பற்றி கவலைப்பட வேண்டும். திமுகவோ அதிமுகவோ அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் அவர்களின் அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றன என்கிற அடிப்படையிலே இதை நாம் பார்க்க முடியாது, கடந்து சென்று விட முடியாது. மாநில உரிமைகள் அல்லது மாநில அதிகாரங்கள் பறிபோகின்றன என்றால் அது ஆட்சியில் இருப்பவர்களுக்கான பாதிப்பு அல்ல, இந்த மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு எதிரான பாதிப்பு, நமக்கு எதிரான பாதிப்பு, நம்முடைய எதிர்காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நயவஞ்சக போக்குகள். ஆகவே ஆட்சியில் இருப்பவர்கள் இத்தகைய போக்குகளை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை விட வாக்களிக்கக்கூடிய உழைக்கிற மக்களாகிய நாம் இதை புரிந்து கொள்வதும் இதற்கான போராட்டக் களத்தை அமைப்பதும் உடனடி தேவையாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த நூலின் நோக்கம். அவர்கள் எதற்காக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள்? இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு கல்விக் கொள்கையை வரையறுக்கிறார்கள். இதற்கு முன்பு மாநில அரசுகள் தங்களுக்கான கல்விக் கொள்கையை, பாடத்திட்டங்களை வரையறுத்துக் கொண்டார்கள். அந்த உரிமைகளை தட்டி பறித்து இந்திய ஒன்றிய அரசு அந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஆட்சியாளர்கள் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய வேலையை இதோ நாங்களே செய்கிறோம் என்று ஒரு பொதுவான கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் அறிவித்து தங்களின்
மறைமுகமான செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதிகாரங்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் என்ன என்ன, மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்ன என்ன, இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கலந்து பேசி ஒத்திசைவின் அடிப்படையிலே எடுக்க வேண்டிய முடிவெடுக்க வேண்டிய துறைகள் என்ன என்ன துறைகள், அதைத்தான் சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியலில் பல துறைகள் உள்ளன. அதிலே ஒன்று கல்வி. அதாவது ஒன்றிய அரசும் டெல்லியிலே இருக்கிற அரசும், மாநில அரசுகள் சென்னையிலே இருக்கிற அரசும், இதர மாநிலங்களை சார்ந்த அரசுகளும் கல்வி தொடர்பாக கலந்து பேசி கலந்தாய்வு செய்து ஒருமித்த கருத்துக்கு வந்து ஒரு கொள்கையை வரையறுக்க வேண்டும் அல்லது செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும். இதுதான் அதற்கு பொருள். கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகள் தொடர்பான அதிகாரங்களில் மாநில அரசுகளுக்கும் டெல்லி அரசுக்கும் இடையிலான உறவு என்ன என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. 1976 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் மிசா என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, நெருக்கடி நிலை பிரகடனம் என்று நாம் அழைப்போம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதுதான் மிசா, MISA. அதை கொண்டு வந்து ஒரு நெருக்கடியை அவர் ஏற்படுத்தியதை நாம் அறிவோம். அது வரலாறு. ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்ட போக்குகள் அப்போது நிகழ்ந்தன. கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அனுமதி பெற்று போராட்டம் எல்லாம் நடத்த முடியாது. தேசிய அளவில் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், பந்தாடப்பட்டார்கள். அந்த வரலாறு ஒரு நெடிய வரலாறு. அதற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலச்சூழலில் சில துறைகளின் அதிகாரங்களை பொதுப்பட்டியல் என்கிற அந்த ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வந்தார் இந்திரா காந்தி அம்மையார். அப்படி கல்வி தொடர்பான அதிகாரம் மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு போனது அந்த நெருக்கடி காலம்தான், மிசா காலம்தான். அதன் பிறகு அதில் இணைக்கப்பட்ட துறைகள் பிறகு மீண்டும் மாநில பட்டியலுக்கு வந்துவிட்டன. கல்வியை தவிர விவசாயம் கூட அப்படி ஒத்திசைவு பட்டியலுக்கு போனதுதான். மாநிலத்திலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மறுபடியும் அது மாநிலத்துக்கு வந்து விட்டது. ஆனால் கல்வி தொடர்பான அதிகாரங்களை ஒத்திசைவு பட்டியலிலே வைத்துக்கொண்டு அதில் எங்களுக்கே முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு மேலாதிக்க போக்கோடு தில்லியில் ஆட்சியில் இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதிலே இந்த ஆட்சி, பாஜக ஆட்சி, மாநிலங்களை ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை. மாநிலங்களே கூடாது, மாநில கட்சிகளே கூடாது, மாநில அரசுகளே கூடாது என்று கருதக்கூடிய ஒற்றை தேசம், ஒரே தேசம், ஒற்றை கலாச்சாரம், ஒரே கலாச்சாரம் என்கிற சங் பரிவார்களின் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சி, அரசியல் கட்சி பாஜக. அது பாஜகவின் கொள்கை என்பதை விட RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் கொள்கை. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒற்றை தேசம், ஒற்றை கலாச்சாரம் என்கிற, ஒரே தேசம் ஒரே பண்பாடு என்கிற அந்த முழக்கம் இருக்கிறதே கொள்கை, அது மிகவும் ஆபத்தானது, ஜனநாயகத்திற்கு நேர் எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாஜகவை நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறது என்றால், பாஜக என்பது திமுகவை போல அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல, காங்கிரஸ் கட்சியைப் போல ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல. பாஜக என்பது
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்திய சமூக கட்டமைப்பை மீண்டும் இங்கே நிலைநிறுத்த வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக ஒழுங்கை மறுபடியும் இங்கே நிலைநாட்ட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு குடும்பத்திற்குள் முடங்கி கிடந்தார்களோ அப்படி முடங்கி கிடக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இங்கே வர்ணாசிரமம் கோலோச்சியதோ அப்படி வர்ணாசிரமம் இங்கே கோலோச்ச வேண்டும். எல்லா வர்ணங்களை விடவும் எல்லா சாதிகளை விடவும் பிராமணர்களே உயர்ந்தவர்கள் என்கிற அந்த கோட்பாடு இங்கே மறுபடியும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அது நிலைநிறுத்தப்பட்டால் தான் எந்த பாதிப்பும் இல்லாமல் பிராமணர்கள் என்கிற முன்னேறிய சமூக பிரிவினர் பாதுகாப்பாக இங்கே வாழ முடியும். தொடர்ந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆட்சி அதிகாரத்தில் அவர்களால் கோலோச்ச முடியும். ஆகவே இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பது போன்ற கொள்கைகளை கொண்ட சங் பரிவார்களின் அரசியல் பிரிவுதான் பிஜேபி. அதுதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. காங்கிரஸோடு நமக்கு கருத்து முரண்கள் இருக்கலாம். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோடு கூட நமக்கு கருத்து முரண்கள் இருக்கலாம். திமுகவோடும் கூட நமக்கு கருத்து முரண்கள் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் எளிதில் கடந்து செல்லக்கூடியவை, சீர் செய்து கொள்ளக்கூடியவை. உரையாடல்களின் மூலம், விவாதங்களின் மூலம் அவற்றை திருத்திக் கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும், சரி செய்து கொள்ள முடியும். அல்லது அதை கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு இலகுவானவையாக இருக்கும். ஆனால் பிஜேபியினுடைய அரசியல் கொள்கை என்பதும் செயல் திட்டம் என்பதும் அவ்வளவு இலகுவாக கடந்து சென்று விடக்கூடிய ஒன்று அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தோழர்களே மிக முக்கியமானது. என்றைக்கு அவர்கள் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்களோ அப்போதே நாம் விழித்திருக்க வேண்டும், விழிப்படைந்திருக்க வேண்டும், கொதித்திருந்திருக்க வேண்டும், கொதிப்படைந்திருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இதனை கடுமையான உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். என்ன ஒரே தேசம் என்றால் என்ன பொருள்? ஒரே கலாச்சாரம் என்றால் என்ன பொருள்? ஒரே கலாச்சாரம் என்றால் ஒரே மதம் என்று பொருள். ஒரே கலாச்சாரம் என்றால் ஒரே மொழி. இந்தியாவில் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், இந்தியாவில் ஒரே மொழிதான் பேச வேண்டும். கலாச்சாரங்களின் ஊற்றுக்கண்கள் மதமும் மொழியும் தான். மதம்தான் முதன்மையானது. ஆகவே இந்தியாவில் ஒரே கலாச்சாரம் இருக்க வேண்டுமானால் ஒரே மதம் இருந்தால்தான் ஒரே கலாச்சாரம் இருக்க முடியும். அதுதான் அவர்களின் நோக்கம். ஒரே மதம் என்றவர்கள் சொல்லுவதன் மூலம் பன்மைத்துவத்தை மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், அழிக்க துடிக்கிறார்கள், சிதைக்க பார்க்கிறார்கள். ஜனநாயகத்தின் நுட்பமான கூறுகளுள் ஒன்று பன்மைத்துவம், புளூரலிசம். எத்தனை மதங்களும் இருக்கலாம், எத்தனை மொழிகளை பேசக்கூடிய மக்கள், தேசிய இனங்கள் இங்கே வாழலாம் என்பதுதான் பன்மைத்துவம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் அவர் யூனிட்டி இன் டைவர்சிட்டிஸ் என்று சொன்னார். வேற்றுமையில் ஒற்றுமை, பன்மைத்துவத்தில் ஓர்மை. ஒரு மதம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, ஒரு மொழி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, ஒரு கலாச்சாரம் தான் இங்கே கட்டமைக்கப்பட வேண்டும், எதிர்காலத்தில் ஒரே கலாச்சாரம் தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இல்லை. அக்காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களாக இருந்தாலும், எத்தனையோ கருத்து முரண்கள் காந்தியடிகளின் மீது நமக்கு இருந்தாலும் கூட அவரும் அப்படி ஒரே கலாச்சாரத்தை வலியுறுத்தவில்லை, ஒரே மதத்தை வலியுறுத்தவில்லை. இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் துடித்தார் என்பது உண்மை. இந்துத்துவத்தை உயர்த்தி பிடித்தார் என்பது உண்மை. சனாதனத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மை. பிறப்பின் அடிப்படையிலான இந்த ஏற்றத்தாழ்வு தவிர்க்க முடியாது, தீண்டாமை கூடாது என்று சொன்னார், அதுவும் உண்மை. ஆனால் அவர் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற கொள்கையை முன்மொழியவில்லை. அதில் அவருக்கு உடன்பாடு கிடையாது.
அதனால்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுவும் யாரால்? RSS. இவரும் ஹார்ட்கோர் இந்துத்துவா. காந்தியடிகளும் அதிதீவிர இந்துத்துவ பற்றாளர். RSS ஹார்ட்கோர் இந்துத்துவா. அவர்களும் அதிதீவிர சனாதன சக்திகள். அதிதீவிர சனாதன சக்திகளாக இருக்கிற RSS கும்பல் அதிதீவிர சனாதன பற்றாளராக இருந்த காந்தியடிகளையே சுட்டுக் கொன்றார்கள் என்றால் என்ன காரணம்? இதையெல்லாம் நாம் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். மறுவாசிப்பு தேவைப்படுகிறது, மீள் உரையாடல் தேவைப்படுகிறது. காந்தியடிகளை சுட்டுக் கொன்றவர்கள் இன்றைக்கு சுட்டுக் கொன்ற கொலையாளியை போற்றுகிறார்கள் சமூக ஊடகங்களில். எண்ணி பாருங்கள் எத்தகைய நிலை இங்கே நீடிக்கிறது. ஆகவே அந்த காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களும் சரி, காந்தியடிகளும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சரி, இந்த பன்மைத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அப்போதுதான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். சமூக நீதியின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எவ்வளவோ விவாதங்கள் நடந்தன. சமூக நீதி தொடர்பாக விரிவான விவாதங்கள் நடந்தன. ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அன்றைக்கு இந்த சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். அதிதீவிர இந்துத்துவ சக்திகள் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட இடஒதுக்கீடு என்கிற இந்த சமூக நீதி கோட்பாட்டை அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு, உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு, நிலம் மறுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டை, அவர்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக ஆக்குவதற்குரிய கோட்பாட்டை அன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் ஒரு நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு ஒப்புக்கொண்டதன் விளைவாகத்தான் அரசமைப்பு சட்டத்தில் அது இடம்பெற்றது. ஆகவே அன்றைக்கு அவர்கள் எத்தகைய பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு பிஜேபி எத்தகைய பார்வை கொண்டதாக இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், காங்கிரசும் பிஜேபியும் வழக்கமான சராசரி கட்சி என்று பொருத்தி பார்த்துவிட முடியாது, ஒப்பிட முடியாது. காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடுகள் உண்டு என்பது ஒரு புறம். ஆனால் காங்கிரசிடம் இந்த பார்வை இல்லை. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற ஒரு நச்சு பார்வை, பெரும் தீங்கான பார்வை, ஜனநாயகத்தை சிதைக்கிற பார்வை, அதிலிருந்து தோன்றுவதுதான் தேசிய கல்விக் கொள்கை. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற அந்த பார்வையில் இருந்துதான் இந்தியாவில் ஒரே தேசம் என்கிற உணர்வை கட்டி எழுப்ப வேண்டுமானால் வளர்ந்தவர்களில் இருந்து தொடங்கக்கூடாது, பிஞ்சுகளிடமிருந்து தொடங்க வேண்டும், குழந்தைகளிடமிருந்து தொடங்க வேண்டும். வீதிகளில் இருந்து தொடங்கக்கூடாது, வகுப்பறைகளில் இருந்து தொடங்க வேண்டும். என்கிற அடிப்படையில் தான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு புதிதாக வளரக்கூடிய இளைய தலைமுறையினரின் உள்ளத்தில் நான் இந்து என்கிற உணர்வை அவன் பெற வேண்டும், இந்தியை கற்றுக்கொள்ள அவனுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் இந்தி பேசத் தெரிந்த தமிழர்களை, இந்தி பேசத் தெரிந்த தெலுங்கர்களை, இந்தி பேசத் தெரிந்த மலையாளிகளை, இந்தி பேசத் தெரிந்த கன்னடர்களை முழுமையாக உருவாக்கிவிட்டால் காலப்போக்கிலே இந்தி மட்டுமே நிலைத்துவிடும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு இவற்றையெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு வரையறுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியில் நம்மை மேம்படுத்த வேண்டும் என்கிற முற்போக்கான பார்வையில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அல்ல. அனைவருக்கும் கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல.
அனைத்து கிராமங்களிலும் கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல. எளிய மக்கள் யாவரும் கட்டணமின்றி கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல. இருக்கிற கல்வி நிறுவனங்களை கூட தகுதியற்றவை என்று அவற்றை மூடுவதற்காக கொண்டு வரப்படுகிற திட்டம். தகுதியற்ற பள்ளிக்கூடங்கள், தகுதியற்ற கல்லூரிகள், தகுதியற்ற கல்வி நிறுவனங்கள் என்பதற்கு அவர்கள் ஒரு வரையறையை கொடுக்கிறார்கள். அந்த வரையறைக்கு உட்படாத எத்தனையோ பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்படும். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக கல்லூரிகள் இருந்தன. காமராஜர் முதல்வராவதற்கு முன்பெல்லாம் தொலைதூரத்தில் பள்ளிக்கூடம் இருப்பதனாலேயே பல பிள்ளைகள் பள்ளிக்கு போக வாய்ப்பில்லாமல் போய்விட்டார்கள். சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு போனால்தான் கல்லூரியிலே படிக்க முடியும் என்கிற நிலை இருந்த காலத்தில் அதனாலேயே பள்ளி படிப்போடு பாதியில் நின்று போனவர்கள் உண்டு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளி என்கிற அடிப்படையில் பள்ளிக்கூடங்களை உருவாக்கிய பிறகு வீட்டிலே கிடக்கிற பிள்ளை பள்ளியிலே கிடக்கட்டும் என்று பெற்றவர்கள் கொண்டு போய் பள்ளியிலே போட்டுவிட்டு போனார்கள். கல்வியின் வாசனையை நுகர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த முற்போக்கான திட்டத்தோட இவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வரையறுத்திருக்கிறார்கள். கல்விக்கூடங்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கல்வி சாலைகள் இல்லாத கிராமங்களே கூடாது, எளிய மக்கள் யாவரும் பல்கலைக்கழகங்கள் வரையில் கட்டணம் இல்லாமல் படிக்கலாம். இப்படிப்பட்ட அறிவிப்புகளா இந்த கல்விக் கொள்கையிலே உள்ளன. இருக்கிற கல்விக்கூடங்களை மூட வேண்டும், நிறுவனங்களை மூட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள் என்றால் என்ன பொருள்? கல்வியை ஒரு எட்டாக்கணியாக மாற்ற வேண்டும், உழைக்கும் மக்களின் கைகளில் எளிதில் கிடைக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு இவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு ஆபத்தான சிந்தனை அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கல்வியை மேம்படுத்துவதல்ல அவர்களின் நோக்கம். இந்த கல்வியின் மூலம் அவர்கள் விரும்புகிற ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்பதை கட்டி எழுப்ப முடியும். அதற்கான அச்சாரமாக, அடித்தளமாக இவை அமையும் என்கிற அடிப்படையில் தான் இதை வரையறுக்கிறார்கள். அதைத்தான் இந்த நூலில் பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் அம்பலப்படுத்துகிறார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எத்தகைய நஞ்சு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிறார். BA ஹிஸ்டரி என்கிற இளங்கலை வரலாறு பாடத்திட்டத்தை UGC மூலமாக அவர்களே வரையறுத்து அனுப்புகிறார்கள். அந்த UGC பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாட புத்தகங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்கிறான். அதை ஒரு கலைத்திட்டம் என்கிற பெயரால் அறிவிப்பு செய்கிறான். கரிக்குலம் கட்டாயத்தாள்கள், அதாவது கம்பல்சரி எழுத வேண்டிய பேப்பர்ஸ், புக்ஸ் படிக்கணும். த ஐடியா ஆஃப் பாரத், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஏலியஸ் டைம் டு 550 BC, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா 550 CE 1 to 00 CE 1200, history of India 1200 CE common era 1707 common era, history of India 1707 1857, Indian national movement 1857 1947, history of modern India 1947 2000, cultural heritage of India, history of communication in India. 9 தாள்கள். இது கட்டாயம். மாணவர் விருப்பத்தின்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்தியா குறித்த தாள்கள். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா, மேக்கிங் கான்டெம்பரரி இந்தியா, டெல்லி ஆன்ஷியன்ட், டெல்லி மிடிவல், டெல்லி மாடர்ன், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ், நுட்பத்திறன் வளர்ப்பு பாடங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் ஹெரிட்டேஜ் அண்ட் அப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட், ஆர்கைவ்ஸ் அண்ட் மியூசியம், அண்டர்ஸ்டாண்டிங் பாப்புலர் கல்ச்சர். இது பாடங்கள். இதில் என்ன தவறு அப்படின்னு நமக்கு தோணும். இந்தியாவை பற்றி தானே படிக்கிறோம், இதில் என்ன தவறு? இங்கதான் பேராசிரியர் கருணானந்தம் அவர்களின் பார்வை பெரியாரின் நோக்கில், அம்பேத்கரின் நோக்கில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
இளங்கலை வரலாற்று மாணவர்கள் 3 ஆண்டுகளில், அதாவது 6 செமஸ்டர்களில் எழுதியே ஆக வேண்டிய 26 தாள்களில் 16 தாள்கள், தாள்கள்னா இந்த பாடத்திட்டம், பேப்பர்ஸ், சப்ஜெக்ட், 26 தாள்களில் 16 தாள்கள் இந்தியா என்கிற அடையாளத்தில் வருகிற பொது வரலாறு குறித்தது. 26ல் 16 பேப்பர் இந்தியாவை பற்றிய பொது வரலாறா இருக்கு. இவருடைய கேள்வி என்னன்னா, தமிழக வரலாறு, கேரள வரலாறு, கன்னட வரலாறு போன்ற மொழிவழி தேசியங்களின் தனித்துவமிக்க வரலாறுகள் தனித்தாள்களாக இடம்பெற முடியாத வகையில் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட சதிகாரத்தனமான பாடத்திட்டமாக இது உள்ளது. ஏன் இதில் தமிழக வரலாறு இணைக்கப்படவில்லை? அல்லது ஏன் இதில் கன்னட வரலாறு இணைக்கப்படவில்லை? மாநிலங்களுக்கு என்று ஒரு வரலாறு இல்லையா? தேசிய இனங்களுக்கு என்று ஒரு வரலாறு இல்லையா? தமிழ்நாட்டை சார்ந்தவன் தமிழக வரலாறை படிக்க வேண்டாமா? தமிழ்நாட்டை சார்ந்தவன் மொழிவழி தேசிய வரலாற்றை படிக்க வேண்டாமா? அவனுடைய கலாச்சாரத்தை படிக்க வேண்டாமா? அவனுடைய பொருளியல் வரலாற்றை படிக்க வேண்டாமா? ஆக திட்டமிட்டு மொழிவழி தேசியங்களின் அல்லது மாநிலங்களின் வரலாறு இடம்பெறாத வகையில் ஒரு பாடத்திட்டத்தை இவர்கள் தயாரித்து தருகிறார்கள். அப்பதான் ஒரே இந்தியா, ஒரே தேசம், இந்த உணர்வு படிக்கிற மாணவர்களிடையே பதிவாகும். எவ்வளவு நுட்பமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள், எவ்வளவு சூது சூழ்ச்சியோடு சிந்திக்கிறார்கள். அவர்களின் கனவு திட்டத்தை நனவாக்குவதற்கு தொலைநோக்கோடு சிந்திக்கிறார்கள். இதை எண்ணி பார்க்க வேண்டும். டெல்லி என்கிற இன்றைய இந்திய ஒன்றிய தலைநகருக்கு 3 தாள்களை பட்டியலிட்டுள்ள யுஜிசி இந்திய ஒன்றியத்தில் இடம்பெறும் மாநிலங்களின் வட்டாரங்களின் மொழி, இன, பண்பாட்டு, தேசிய இனங்களின் வரலாறுகளை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளது. டெல்லியை பற்றி 3 சப்ஜெக்ட் கொடுக்குறேன். அதன் மூலம் என்ன பண்றேன்னா, மாநில அரசுகளுடைய பண்பாடு மற்ற விஷயங்களை எல்லாம் நீ திட்டமிட்டே புறக்கணிக்கிற. இதில் உள்நோக்கம் இருக்கிறது. டெல்லியை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் போதும், ஒரு பேப்பர். சென்னையை பற்றி சொல்லலாம், அல்லது தமிழ்நாட்டை பற்றி ஒரு பேப்பர் வைக்கலாம். வரலாறு படிக்கிற மாணவர்கள், தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவருக்கு தமிழ்நாட்டை பற்றி அல்லது தலைநகர் சென்னையை பற்றி படிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? ஏன் இது தவிர்க்கப்படுகிறது? தேசம் ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்பதற்கு இதுதான் வழியா? இந்தியா வல்லரசாவதற்கு இதுதான் வழியா? ஆரிய வைதீக பண்பாடு என்னும் ஒற்றை அடையாளத்தின் தொடர்ச்சியாகவும் விரிவாக்கமாகவும் வரலாறு பாடத்திட்டம் இந்திய வரலாற்றை தந்துள்ளது. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த இந்தியா வரலாறு படிக்கிறதுல என்ன தப்புன்னு நம்ம நினைக்கலாம். இந்திய வரலாறை எப்படி எழுதுறான், அது ரொம்ப முக்கியமானது. இந்திய வரலாறை படிப்பதிலே தவறில்லை. ஆனால் இந்திய வரலாறு எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது இவன் எவ்வாறு எழுதுகிறான், பாடத்திட்டத்தில் எவ்வாறு அதை பதிவு செய்கிறான், அதிலும் உள்நோக்கம் இருக்கிறது. ஆதி காலத்தில் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் இந்திய வரலாறு எழுதியவர்கள் சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள், கங்கையை மையப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்திய பண்பாடே சமஸ்கிருத பண்பாடுதான் அல்லது வேத பண்பாடுதான். இந்திய மக்களின் நாகரிகமே வேத நாகரிகம்தான், சமஸ்கிருத நாகரிகம்தான் என்று அன்றைக்கு அவர்களுக்கு கிட்டிய தரவுகளின் அடிப்படையிலே அவர்கள் புனைந்த அல்லது எழுதிய அல்லது கட்டமைத்த அந்த வரலாறு தான் இந்திய வரலாறாக கருதப்படுகிறது. இன்றைக்கும் அதுதான் இருக்கிறது. அதன் பிறகு வந்த அதே வெள்ளையர்களின் வரிசையில் வந்த மற்றவர்கள், நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் போன்றவர்கள் இந்திய வரலாற்றை கங்கையிலிருந்து தொடங்கக்கூடாது, இந்திய வரலாற்றை காவிரியிலிருந்து தொடங்க வேண்டும், இந்திய வரலாற்றை வைகையிலிருந்து தொடங்க வேண்டும் என்று வின்சென்ட் ஸ்மித் 1900 ஆண்டுகளில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அந்த வரலாற்று அறிஞர்களுக்கு இடையிலே கூட இந்த வரலாற்றை எழுதுவதில் எத்தகைய முரண்கள் இருக்கின்றன என்பதை அப்போதே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்திய வரலாறு இந்திய வரலாறாக முழுமையான பரிமாணங்களோடு எழுதப்படவில்லை. ஒரு கோணத்தில் ஒரு நாகரிகத்தை முன்வைத்து அல்லது பண்பாட்டை முன்வைத்து
அன்றைக்கு தனக்கு நெருக்கமாக இருந்தவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் எவன் ஆட்சி வரானோ அவங்ககிட்ட நெருக்கமாயிருவாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவரிடம் போய் நெருக்கமாக அமர்ந்து கொள்வார்கள். பிராமணர்கள், பார்ப்பனர்கள், வைதிக மதங்களை சார்ந்தவர்கள். அன்னைக்கு வெள்ளைக்காரன் ஆட்சி வந்தான். முஸ்லீம்கள் ஆட்சி இருந்த காலத்தில் கூட அவங்க தான் நெருக்கமா இருந்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் அவங்க நெருக்கமாயிடுறாங்க. உடல் உழைப்பு சமூகங்களை சார்ந்தவர்கள் நெருக்கமாக முடியாதில்லை. தலைமுறை தலைமுறையாய் ஆங்கிலம் படித்தவர்கள் அல்லது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மொழியை கற்றுக்கொண்டவர்கள், அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் ஆட்சியாளர்களை இலகுவாக நெருங்கிவிட முடியும். நெருங்கினார்கள். அதற்கான அத்தனை வித்தைகளும் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் தந்த தரவுகளின் அடிப்படையில், அவர்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் வெள்ளையர்கள் இன்றைக்கு இந்திய வரலாற்றை இதுதான் இந்திய வரலாறு என்று எழுதியிருக்கிறார்கள். அது வேத நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் தமிழே சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழிதான் என்ற ஒரு கருத்து வலுவாக இருந்தது. தமிழ் ஒரு தனித்த மொழி அல்லது முதன் மொழி அல்லது மூத்த மொழி, தொன்மை வாய்ந்த மொழி என்கிற கருத்து இப்போதுதான் இந்த ஒரு நூற்றாண்டில் தான் பேசப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி. இந்தியாவில் பேசப்படுகிற அனைத்து மொழிகளுக்கும் சமஸ்கிருதமே தாய்மொழி என்கிற கருத்து இங்கே நிலைப்படுத்தப்பட்டது, திட்டமிட்டு அது திணிக்கப்பட்டது. அது பின்னால் சிந்து சமவெளி நாகரிகங்கள் கண்டறியப்பட்ட பிறகு தொல்லியல் ஆய்வாளர்கள் எல்லாம் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் தந்த பிறகு அது வேறு இது வேறு என்கிற கருத்து உருவாகி இன்றைக்கு தமிழ் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழி இல்லை. குறிப்பாக கால்டுவெல் அவர்கள் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த கருத்தை உடைத்தது என்று பேராசிரியர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்த பிறகுதான் திராவிட மொழிகள் வேறு, ஆரிய மொழிகள் அல்லது வடமொழிகள் வேறு, பிராகிருதம், பாலி போன்ற மொழிகள் வேறு, மராத்தி, பஞ்சாபி, உருது போன்ற மொழிகள் வடமொழிகள், இதுவெல்லாம் தென்மொழிகள். தென்னிந்திய பகுதியில் இருக்கிற மொழிகள் தென்மொழிகள். வட இந்திய பகுதிகளில் பேசப்படுகிற மொழி சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகள். பௌத்தர்கள் பேசிய மொழி, அவர்கள் இலக்கியம் படைத்த மொழி பாலி மொழி, பிராகிருத மொழி. அதெல்லாம் இப்போ இல்லை, யாரும் பேசுவதில்லை. எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் யாராவது பேசலாம். பாலி மொழியில் இன்றைக்கு பௌத்தர்கள் ஸ்லோகங்களை சொல்லுகிறார்கள். பௌத்தர்கள் சொல்லுகிற சங்கம் சரணம் கச்சாமி என்பதெல்லாம் பாலி மொழியிலிருந்து வந்த ஸ்லோகங்கள் தான். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முந்தைய தொன்மையான நாகரிகம் கொண்ட மொழி தமிழ் இனம், தமிழ் இனம். அது வெள்ளையர்களால் அன்றைக்கு திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். திராவிட இனம் என்ன, தமிழிலிருந்து தான் மற்ற மொழிகள் உருவானது என்கிற ஒரு கருத்தை வைத்தார். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் மூலம் சமஸ்கிருதமே அனைத்து மொழிகளுக்குமான மொழி, தாய்மொழி என்பது உடைக்கப்பட்டது என்பதே நம்முடைய வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனை. நம்முடைய நாகரிகத்தை உரிமை கூறுவதற்கு, நம்முடைய தொன்மையை கண்டறிவதற்கு ஒரு வழிவகையை உருவாக்கியது என்று இதிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த காலத்தில் இந்திய வரலாறு என்பது சமஸ்கிருதத்தின் மூலம் தொன்மையை பெற்றது. அதில் ரொம்ப முக்கியமா நம்முடைய ஆசிரியர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் இந்த ஜான் மார்ஷல், சர் ஜான் மார்ஷல், அந்த அகழாய்வுகள், அதாவது சிந்து நாகரிகம் தொடர்பான அந்த அகழாய்வு வெளிவந்த பிறகு, அதற்கு முன்பு நம்முடைய K.A. நீலகண்ட சாஸ்திரி எழுதிய நூல்கள், குறிப்பாக சமஸ்கிருத மரபினை உயர்த்தி பிடிக்கிற வகையில் அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் தமிழை கூட சிறுமைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வைதீக இந்திய வரலாற்றுக்கு மிகப்பெரிய பேரிடியாக வந்து விழுந்தது 1921-22களில் சர் ஜான் மார்ஷலின் தலைமையில் நடந்த அகழாய்வுகள்.
வேத முதற்றே இந்தியா என்கிற கற்பிதத்திற்கு பேரிடியாக விழுந்தது அப்படின்னு சொல்றார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிற மாதிரி ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிற அந்த சொல்லாடலை வேத முதற்றே இந்தியா, வேதத்தை அடிப்படையாக கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு அதை முதலாக கொண்டு உருவான இந்தியா என்கிற கற்பிதத்தின் மீது ஒரு பேரிடியாக விழுந்தது அந்த தொல்லியல் ஆய்வுகள் என்று பேராசிரியர் பதிவு செய்திருக்கிறார். வரலாற்று மாணவர்கள் படிக்க வேண்டிய இந்த நூல் சாதாரணமான எளியவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த இடங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதிலேதான் அவருடைய மாணவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடியிலே செய்த ஆய்வு குறித்தும் கேள்விகளை அவருக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தன என்பது குறித்த கேள்விகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். இவர்களின் நோக்கம் என்ன என்பதை அம்பலப்படுத்துவதற்கான முயற்சி. இந்த ஆட்சியாளர்கள் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அழகன்குளம், கொந்தகை, பூம்புகார் போன்ற இடங்களில் நடைபெற்று வந்த தொல்லியல் ஆய்வுகள், இப்போ கீழடியில் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆய்வுகள் முழுமை செய்ய விடாமல், அதற்கு போதிய நிதியை தராமல் முடக்கி வருகிறார்கள். இதற்கு நிதி பற்றாக்குறை என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்தில் நம்முடைய நூலாசிரியர் என்ன கேள்வி எழுப்புகிறார் என்றால், எங்குமே இல்லாத ரிக்வேத கால சரஸ்வதியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று அளப்பரிய ஆர்வத்தில் பல நூறு கோடிகளை எப்படி உங்களால் ஒதுக்க முடிகிறது? இதை ஆய்வு செய்யறதுக்கு உங்களுக்கு பணம் ஒதுக்க முடியல. ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான், சரஸ்வதின்னு ஒரு ஆறு ஓடிச்சு, அந்த ஆறிலிருந்து தான் எங்கள் நாகரிகம் தொடங்கியது. அந்த சரஸ்வதிங்கிற ஆறு எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூறு கோடிகளை ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசு. இப்படி ஒரு நதி எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிறது. ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிற நதி வேத காலத்து நாகரிகத்தை உறுதிப்படுத்தும். அதாவது நாங்கள் அந்நியர்கள் இல்லை, ஈரானிலிருந்து வந்தவர்கள் இல்லை, இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று வரலாற்றை திரிவு செய்ய முயற்சிக்கக்கூடிய அந்த கும்பல் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சிக்கிறது. அந்த கும்பல் சரஸ்வதி நதி எங்கே ஓடுகிறது என்று கண்டுபிடிப்பதற்காக, ஆய்வுகளை செய்வதற்காக பல நூறு கோடிகளை ஒதுக்க முடியும் என்றால், ஏன் எங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகளை நடத்துவதற்கு நிதி ஒதுக்க கூடாது? எதற்காக அதை முடக்கி வைக்கிறீர்கள்? ஏன்னா அந்த வரலாறு படிப்பதில் கூட எது வரலாறுங்கிற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. வகுப்பறையில் சொல்லித் தருகிற வரலாறெல்லாம் சரியான வரலாறு, முழுமையான பரிமாணங்களை கொண்ட வரலாறு என்று சொல்லிவிட முடியாது என்பதற்கு இந்த விவாதங்கள், உரையாடல்கள் அடிப்படையாக அமைகின்றன. தமிழர்களுக்கென தனித்துவமிக்க வரலாறு இருக்கக்கூடாது என்பதில் வேத பிரியர்கள் முனைப்பாக இருக்கிறார்கள். யாரு வேத பிரியர்கள்? அசைவ பிரியர்கள் மாதிரி, சைவ பிரியர்கள் மாதிரி வேத பிரியர்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இமயமலையில் இருந்து சிவனால் பொதியமலைக்கு அனுப்பப்பட்ட அகஸ்திய ரிஷிதான் தமிழை உருவாக்கினார், தமிழுக்கு இலக்கணம் தந்தார் என்ற புராண கதையை புனைந்து தமிழ் மொழியை பிரசவித்தது சமஸ்கிருதமே என்ற ஆதிக்க சித்தாந்தத்தை இப்படித்தான் விதைத்தனர். நாம அகஸ்தியர் படத்தை பார்த்தா தெரியும். அவர் அங்கிருந்து தெற்க வருவார், ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பார் அங்க இமயமலைக்கு. அப்படியே அது அந்த திருமணத்தில் வந்து இந்தியா அப்படியே தென்பகுதியை தூக்கிக்கும், வடபகுதியை அழுந்திரும். எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் எல்லாரும் ஒரே இடத்துல போய் நின்ன உடனே பூமி தூக்கிச்சான். தென்னிந்திய பகுதி மேலே போயிருச்சு. உடனே சிவபெருமான் வந்து நீ போப்பா கீழே போனா சமம் ஆயிரும் அப்படின்னு அவர் அங்கிருந்து இங்கே அனுப்புறாரு. தனி ஒரு ஆளாக அகஸ்தியர் மட்டும் வராரு. நிலம் வந்து பேலன்ஸ் ஆயிடுது. அப்போ அவர் கையில் வச்சிருந்த கமண்டலத்தை காக்கா வந்து தள்ளி விடும். அந்த படத்தில் அந்த கமண்டலத்திலிருந்து ஓடுற தண்ணி தான் காவிரி, காகம் விரித்த நீர் அப்படின்னு அதில் கதை சொல்லுவாங்க. அந்த அகஸ்தியர் தான் தமிழை காப்பாற்றினார், தமிழுக்கு வந்து தமிழை உருவாக்கினார், தமிழுக்கு இலக்கணம் தந்தார் என்ற கதைகள் இருக்கின்றன. இதன் மூலம் அவர்களின் நோக்கம் என்னவென்றால், சமஸ்கிருதம் தான் தாய்மொழி, தமிழ் அதிலிருந்து தோன்றியது என்கிற
கட்டுக்கதையை உண்மை என்று நம்ப வைக்கிற முயற்சியை அவர்கள் ஆதி காலத்திலிருந்து எடுத்தார்கள், மேற்கொண்டார்கள். இதுதான் பெரியார் பார்வை என்று. இதற்கு பெயர் தான் பெரியார் பார்வை, இதற்கு பெயர் தான் அம்பேத்கர் பார்வை. ஆகவே வரலாறு, இவர்கள் சொல்லித் தருகிற வரலாறு, இந்த BA ஹிஸ்டரியில இவர்கள் வரையறுத்திருக்கிற அந்த பாடத்திட்டம், இவர்கள் எழுதிய, இவர்கள் உருவாக்கி இருக்கிற வேதகால நாகரிகத்தை அடிப்படையாக கொண்ட, சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்துகிற, வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிற அடிப்படையிலான ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற மாணவர்கள் பெரும்பான்மையாக அதை படிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு பாடத்திட்டத்தை UGC மூலமாக அவர்கள் திணிக்கிறார்கள் என்றால் அதற்கு வழிவகுத்து கொடுப்பது தேசிய கல்விக் கொள்கை. அந்த அதிகாரத்தை UGCக்கு தருவது தேசிய கல்விக் கொள்கை. ஆக எப்படியெல்லாம் அவர்கள் சிந்தித்து திட்டமிட்டு நம்மை சீரழிக்கிறார்கள், சிதைக்கிறார்கள், நம்மை வலுவிழக்க செய்கிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாரத் என்கிற கருத்தியல், அது ஒரு பாடம், அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு பேப்பர். அதை கட்டாயமாக அவங்க படித்து, அதான் ஃபர்ஸ்ட் பேப்பர், அவங்க எக்ஸாமில் அதை எழுதணும். அது கம்பல்சரி. த ஐடியா ஆஃப் பாரத். பாரத் அப்படிங்கிற சொல் எங்கிருந்து வந்தது, அதுதான் அவருடைய ஆய்வு. இப்போ நீ பாரத்னு ஒரு கற்பிதத்தை பாரதம் அப்படின்னு நீ சொல்றிய, இந்த பாரதம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது, அதனுடைய உண்மையான பொருள் என்ன? அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் கூட இந்தியா என்கிற பாரத் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அவர் ஏதாவது ஒரு சொல்ல பயன்படுத்திருக்கலாம், 2 சொல்ல பயன்படுத்திருக்காருன்னா அதில் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குன்னு அர்த்தம். விவாதத்திற்கு பிறகுதான் அது ஃபைனலைஸ் ஆகுது. இந்தியான்னு மட்டுமே அவர் சொல்லியிருக்கலாம். அதிதீவிர இந்துத்துவ சக்திகள் பாரத்னு எழுதி சொல்லியிருப்பாங்க. சரி, நீ சொல்றதையும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியா லைஸ் பாரத் அப்படின்னு அவர் இந்த இந்தியா என்பதை நிறுவக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கலாம், ஒரு யூகத்தில் சொல்லுகிறேன். ஏன்னா அவருக்கு அந்த பாரதம், ராமாயணம் இதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அந்த கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல. பெயர் ஒரு குடும்பத்தில் ராமாயணத்தை தழுவி, மகாபாரதத்தை தழுவி பெயரெல்லாம் இருக்கு. அவருடைய அண்ணன் பேர் பலராமன் தான், இவர் பேரே பீமாராவ் தான், பீமன், பாரதத்தில் வரக்கூடிய பீமன். ராமாபாய், இப்படி பேரெல்லாம் ராம்ஜி, ராம், அவருடைய அப்பா பேர் ராம்ஜி சக்பால், ராம்ஜி. இந்தியா முழுக்க அப்படி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தழுவி ஏராளமான. எங்க அப்பா பேரே ராமசாமி, தொல்காப்பியன் மாத்தின. பெரியாருடைய பேரே ராமசாமி. ராமாயணத்தை தழுவி, மகாபாரதத்தை தழுவி ஏராளமான பெயர்கள் உண்டு. அதை தழுவிதான் இப்போ நாங்கள் அக்னிச்சட்டியில் இருந்து பிறந்தோம்ங்கிற கதையும் அதுல இருந்து தான் வருகிறது. மகாபாரதத்திலிருந்து தான் வருகிறது. திரௌபதி அக்னியிலிருந்து தான், யாகத்திலிருந்து தான் தோன்றி வெளியே வர்றான். நம்ம எந்த அளவுக்கு அது ஆதிக்கம் செய்திருக்கிறது பாருங்க. இந்த மகாபாரதமும் ராமாயணமும் இந்தியாவை இன்னும் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. 2 இதிகாசங்கள் தான். வரலாற்றுக்கான கருப்பொருளாகவும் இருக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கான அரசியலுக்கான கருப்பொருளாகவும் இருக்கிறது, கலாச்சாரத்திற்கான மையப்பொருளாகவும் இருக்கிறது. எல்லா வன்முறைகளுக்கும் அதுவே அடிப்படையாக இருக்கிறது. இந்த இதிகாசம் அந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டான். ராமாயணம் தெரியாதவன் எவனுமே இல்லை இந்தியாவில். எவனும் பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டான். அட்லீஸ்ட் 5 பேரையாவது 1-2 கதையாவது சொல்லுவான் ராமாயணத்தை பற்றி. அந்த அளவுக்கு ஊரா வீதி வீதியா ராமாயண நாடகத்தை நடத்தி, பாரதத்துக்கான நாடகத்தை நடத்தி, விட்டு விட்டா தனித்தனி போர்ஷனா நடத்துவான். தனித்தனி பகுதியா விட்டு விட்டா 2 நாள் நாடகம், 1 நாள் நாடகம், 5 நாள் நாடகம், இப்படி தெருக்கூத்துக்கு. இந்த நாடகம்னாக்க நாம பார்க்கறது தியேட்டர்ல இன்னைக்கு நீங்க பார்க்கறது இந்த மாதிரி இல்லை. நாடகங்கிறது கிராமத்துல நாடகம்னு சொல்லுவாங்க, தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. ராமாயணமும் மகாபாரதமும் அப்படி இந்த மக்களின் உள்ளத்திலே விதைக்கப்பட்டது. இந்த மாதிரி பெயர் இருந்துச்சு. இந்த பாரதம் அப்படிங்கிற சொல்லுக்கு புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல எத்தனையோ பரதன் இருந்தான்னு அவர் சொல்றாரு. எந்த பரதனை நீ வச்சு அடிப்படையா வச்சு பேசுற அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்புறார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியா என்கிற பாரத்
மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்கப்படுகிறது. அது வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படின்னா மாநிலங்கள் கூடி ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்குகிற அரசு தான் அது. இப்போ ஒரு 10 அசோசியேஷன் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க பாருங்க. ஒவ்வொரு அசோசியேஷனும் ஆட்டானமஸாக இயங்கும், எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறோம். அந்த கூட்டணியே ஒரு கட்சியாக மாற முடியாதுல்ல. ஃபெடரேஷன் ஒரு கட்சியாக மாற முடியாதுல்ல. ஃபெடரேஷன்னா கூட்டமைப்புன்னு அர்த்தம், ஒரு சங்கமாக மாற முடியாது. மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் வரும். ஜாக்டோ ஜியோன்றாங்க இல்லையா, ஆசிரியர் கூட்டமைப்பு, அரசு ஊழியர் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புங்கிறது ஒரு தனி சங்கம் இல்லை. அப்போ யூனியன் கவர்மெண்ட்னாக்க அது ஒரு கூட்டமைப்பு அரசாங்கம்னு அர்த்தம். அப்போ கூட்டம் பல மாநில அரசுகளின் ஒன்றியம். அது தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, கேரள அரசு, மேற்கு வங்க அரசு, இந்த அரசுகளின் பிரதிநிதிகள் கூடி உருவாக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு தான். தனி அரசாக அது இருக்கக்கூடாது, அதுக்கு பொருள். யூனியன் கவர்மெண்ட்னா அப்படிதான் அது இயங்கணும். அப்படின்னா மாநில அரசுகளுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கணும். யூனியன் கவர்மெண்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அதிகாரத்தை மையத்தில் குவிக்கிறாங்க, டெல்லியில் குவிக்கிறாங்க, எல்லா அதிகாரங்களையும் பறிக்கிறாங்க, மோனோபலைஸ் பண்றாங்க. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதை போல ஒரே அரசு அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வராங்க. அதை பற்றி அது விவாதிக்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யுஜிசி பாடத்திட்டத்திற்கு தென்னிந்தியா தமிழகம் ஒரு பொருட்டே அல்ல. தென்னிந்தியாவோ தமிழகமோ ஒரு பொருட்டே கிடையாது. அந்த யுஜிசிங்கிறதுனா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், உங்களுக்கு தெரியும், அது ஒரு அமைப்பு இருக்கு. பல்கலைக்கழகங்களை பற்றிய மேற்பார்வை செய்வது, இந்த பேராசிரியர்களை நியமனம் செய்வது, அவர்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து உதவி செய்வது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. இப்போ அவன் பாடத்திட்டத்துக்குள்ளே நுழைகிறான். பாடத்திட்டத்தை வரையறுக்கும் போது அவனுக்கு தென்னிந்தியாவை பற்றிய கவலையே இல்லை, தமிழகத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இந்தியா என்ற பெயர் சிந்து என்கிற நதி பெயரில் இருந்து உருமாற்றம் அடைந்தது என அறிவுக்கு பொருத்தமான விளக்கம் இருக்கிற போது பரத என்கிற தொன்மை பெயரை தேசத்தின் கருத்தியலாக்குவது, அடையாளமாக்குவது விஷமத்தனம் அல்லவா? கேள்வி எழுப்புறார். இந்தியான்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அறிவு பொருத்தமான ஒரு சில விளக்கம் இருக்குல்ல, அப்புறம் நீ ஏன் இந்த கருத்தை ஐடியா ஆஃப் பாரத்னு கொண்டு வர, அதை ஒரு பாடத்திட்டமாக வைக்கிற? அப்ப பரத பாரத என்கிற சொல் எங்கிருந்து வந்தது? அப்பட்டமான திரிபு அல்லவா? சமண தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் வழிவந்த பரதன் இமயப்பகுதி மன்னன் என்றே குறிப்பிடப்படுகிறது. அவன் ஒரு சக்கரவர்த்தியா இருந்தான். அதாவது சமண மதத்தில் பல தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க. அதில் ரிஷபதேவர்னு ஒரு தீர்த்தங்கரர், அதாவது சாமியார்னு வச்சுங்களேன், மடாதிபதி மாதிரி, குரு மாதிரி. 24வது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். அவருக்கு முன்னால் 23 பேர் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி புத்தர், நாம பேசக்கூடிய கௌதம புத்தர் பாருங்க, கௌதம கோத்திரத்திலிருந்து உருவான ஞானம் அடைந்தவர். கௌதமங்கிறது அவருடைய கோத்திரத்தை குறிப்பது, புத்தருங்கிறது ஞானம் அடைந்தவர்ங்கிற பொருள். அவருடைய உண்மையான பெயர் சித்தார்த்தன். சித்தார்த்தன் கௌதம புத்தரா மாறுறாரு. இவருக்கு முன்னால பல புத்தர்கள் இருந்தாங்கன்னு ஒவ்வொரு புராணமும் சொல்லுது. 8 புத்தர் இருந்தார்னு ஒரு நூல் சொல்லுகிறது, 100 புத்தர் இருந்தார்னு ஒரு நூல் சொல்லுகிறது, 2 புத்தர் இருந்தார்னு ஒரு நூல் சொல்லுது. இப்படி பல புத்தர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 24 புத்தர், இவர் 24வது புத்தர் அப்படிங்கிற கருத்தும் உண்டு. ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப தீர்த்தங்கரர் யார்? ரிஷபதேவர். அவருடைய வழிவந்த ஒருவர் இருந்தார். அவர் இமய பகுதியில் மன்னனா இருந்தார். அவர் பேர் பரதன். அது ஒரு பரதன். ரிக்வேதத்தில் உள்ள பரத என்கிற சிறிய இனக்குழு, பரதங்கிற பேரிலே ஒரு இனக்குழு இங்கே இருந்தது. அது சிந்து, ராவி, சட்லஜ் நதிகளுக்கு அப்பால் சென்றதில்லை. அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே அவங்க முடங்கி இருந்தாங்க. ராமாயணத்து பரதன், ராமாயணத்தில் ஒரு பரதன் வரான், ராமனுடைய தம்பி பரதன். ராமன் காட்டுக்கு போன பிறகு அவர் தான் ராமனுடைய பாதுகை, அதாவது செருப்பை வச்சு நாற்காலில் வச்சுட்டு அவர் ஆட்சி நடத்தினவர். 14 வருஷம் செருப்பு ஆண்டது இந்த நாட்டை. நான் சட்டமன்றத்தில் இருக்கும்போது அதை பேசினேன். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி பிரச்சனை வரும்போது, இந்த தேசத்தை ஒரு செருப்பு ஆளுகிற போது ஒரு ஊராட்சியை செருப்பு தைக்கிறவன் ஆளக்கூடாதா அப்படின்னு சொல்லி, இந்த நாட்டையே ஒரு செருப்பு ஆண்டதாக வரலாறு இருக்கிற போது ஒரு ஊராட்சியை செருப்பு தைக்கிறவன் ஆளக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பு. அந்த பரதன் ராமாயணத்தில் வர்ற பரதன், ராமாயணத்து பரதன் ராமனின் சார்பாக அவன் பாதுகைகளை, பாதுகைனா செருப்பு,
அன்னைக்கு கட்டையில் செஞ்சு அன்னைக்கு எப்படி இருந்ததோ அரச பீடத்தில் வைத்து சரயு நதிக்கரை அயோத்தி, அதாவது அப்போதைய கோசல நாடு, இப்போ அயோத்தி நகரில் இருந்து ஆண்ட பதிலி, அது அவருக்கு பதிலாக இருந்த ஒருத்தர் அந்த பரதன். வியாச பாரதத்தில், அதாவது வியாச முனிவர் எழுதிய மகாபாரதத்தில் ஒரு கிளை கதையாக, பின்னர் காளிதாசனால் சாகுந்தலம் என்று இலக்கியமாக்கப்பட்ட ஒரு கிளை கதை, வியாச முனிவர் எழுதிய மகாபாரதம். அதுல ஒரு கிளைக்கதை. அதுல விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த சகுந்தலை கங்கை பகுதி குறுநில மன்னன் துஷ்யந்தனை காதலித்ததால் பெற்றெடுத்த பரதன், அப்படி ஒரு பரதன் வர்றான். சகுந்தலைக்கும் ஒரு குறுநில மன்னன் துஷ்யந்தனுக்கும் பிறந்தவன் ஒரு பரதன். அவன் பின்னால் சக்கரவர்த்தி ஆனான் என்ற தொன்ம புனைவு வரலாறு இருக்கிறது. அது ஒரு புனைவு. இதில் எந்த ஒரு பரதனும் விந்தியம் கடந்ததில்லை. விந்தியமலை கடந்து தெற்கே வந்ததில்லை. விந்தியத்திற்கு வடக்கே தான் அவர்கள் இருந்தார்கள். ராமராஜ்யமோ யுதிஷ்டிரரின் தர்மராஜ்யமோ பாரதம் என்று குறிப்பிடப்பட்டதே இல்லை. அவங்க அந்த காலத்திலே கூட அந்த மாதிரி பாரதம் வந்து யாரும் சொன்னதில்லை. குருஷேத்திர போர் குருஷேத்திர போர் தான் அந்த மகாபாரத போருக்கு பெயர். குருஷேத்திர போர் என்னும் தொன்ம நிகழ்வு பரதக்கண்ட போரானது எப்போது, யாரால்? இது எப்படி நீ பரதக்கண்ட போர்னு மாத்தின? இது குருஷேத்திரம் தானே அதை சொன்னாங்க, நீ எப்படி அதை பாரத போர்னு மாத்தின? இது எப்போது மாறியது? இந்த கேள்விகளை எல்லாம் பெரியாரின் பார்வையில் பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் இங்கே எழுப்புகிறார். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியா என்கிற பண்டைய நில அடையாளம் ஈரானிய கிரேக்க ரோமானியர்களுக்கு தெரிந்திருந்த போது அது வட இந்தியாவை மட்டுமே அடையாளப்படுத்துவதாக இந்தியான்னு ஒன்று சொன்னா அது வட இந்தியாவை தான் குறிக்கும். அப்படிதான் வந்து உலகத்தில் மற்ற நாடுகள் இருந்தவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். அதைத்தான் இந்தியான்னு சொன்னாங்க. நம்ம தென்னிந்திய பகுதி வந்து இந்தியான்னு சொன்னது கிடையாது. தென்னிந்திய தமிழக பகுதிகளை அவர்களது பயண குறிப்புகள் தாமரிக்கே என்று குறிப்பிட்டிருந்தன. அவங்களுடைய பயண குறிப்புகளில் தாமரிக்கே, அதை ஒரு பிராக்கெட்டில் என்ன சொல்றாங்கன்னா திராவிட அல்லது தமிழக பகுதி அப்படின்னு, அப்படிதான் அவங்களுடைய பயண குறிப்புகள் இருந்தது. இஸ்லாமியர் ஆட்சியில் இது இந்துஸ்தானம், இஸ்லாமியர்கள் ஆண்ட காலத்தில் இது இந்துஸ்தானம் இருந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா அந்த பேர் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இஸ்லாமியர் காலத்தில் அந்த பேர் இருந்திருக்கு. இஸ்லாமியர்களை எதிர்த்து அந்த பேர் வைக்கிறது விரும்புகிறாங்க. ஆனால் இஸ்லாமியர் காலத்தில் இந்த பேர் இருந்திருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்துணை கண்டம் முழுதும் இந்தியா. அவங்க கூட இந்தியான்னு தான் சொல்றாங்க, பிரிட்டிஷ் இந்தியான்னு தான் சொல்றாங்க, பிரிட்டிஷ் பாரத்னு சொல்லலை. கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வச்சிருக்காங்க, ஈஸ்ட் பாரத் கம்பெனின்னு வைக்கல. இப்போ வெள்ளைக்காரன் காலத்தில் கூட அது பயன்பாட்டில் இல்லை. உள்நாட்டிலும் அயல்நாடுகளிலும் பன்முக பகுதியான துணைக்கண்ட பகுதிக்கு இந்தியா என்ற பொது அடையாளமே இன்றும் வழக்கில் இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியான்னு தான் சொல்றான். இந்தியாவுக்கு தான் விசா கொடுக்குறான், இந்தியாவுக்கு தான் டிக்கெட் கொடுக்குறான். இந்தியாங்கிற பெயர் தான், இந்திய கொடி தான் ஐநாவில் பிறக்குது, பாரத்னு கிடையாது. இந்நிலையில் இந்தியா என்பதை விலக்கிவிட்டு அதற்கு பாரத் என்கிற சமஸ்கிருத தொன்ம அடையாளத்தை ஒற்றை தேசிய கருத்தியலாக புகுத்துவது ஏன்? த ஐடியா ஆஃப் பாரத் அப்படின்னு ஒரு வரலாறு நீ எழுதி மாணவர்களின் உள்ளத்தில் நீ இப்படி ஒரு கருத்தை பரப்புவது எதற்காக? இந்த நூலை நீங்க ரொம்ப அவசியம் படிக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை பிஜேபியை நாம் எதிர்ப்பதால் எதிர்க்கவில்லை. தேசிய கல்விக் கொள்கையை வெறுமன மாநில உரிமை பறிபோகிறது என்கிற அடிப்படையில் மட்டுமே எதிர்க்கவில்லை. ரொம்ப நுட்பமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். மாநில உரிமை போனா போதும்பா, நாம் என்ன ஆட்சியில இருக்கிறோங்கிற மாதிரி கூட நம்ம அப்படியே அதை லெத்தார்ஜிக்கா இருந்துருவோம். ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதை கவலை பண்ணணும், நமக்கு என்ன? இது அவர்கள் மாணவர்களின் உள்ளத்தில் அவர்கள் விரும்புகிற ஒரு கருத்தியலை திணிக்கிற முயற்சி, அதன் மூலம் அவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை, ஒரே தேசத்தை கட்டமைக்கிற முயற்சி. ஆகவேதான் தமிழர் வரலாற்றை அழிக்கும் கல்வி திட்டம், திட்டமிட்டே அழிக்கும் முயற்சி என்று பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் இந்த நூலை படைத்திருக்கிறார். அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறது, ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது. பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர்கள் முன்னெடுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளில், திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் முன்னெடுத்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறது. இது வெறும்
தோழமை அடிப்படையில் அவர்களோடு கைகோர்த்து நிற்போம், அது வாக்கு வங்கிக்கு உதவும் என்கிற அடிப்படையில் அல்ல. இந்த தேசத்தை, தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை நாம் இந்த சனாதன சக்திகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து அந்த பொறுப்புணர்வோடு இந்த களத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து நிற்போம், தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.